ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். ராபின் உத்தபா அப்படின்னு சொன்னாலே இந்தியா டீம் பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி அவர் சீஸ் கேக்கும் விளாண்டுருக்காரு, ஐபிஎல்லையும் பல டீம்கள் விளாண்டுருக்காரு. இதெல்லாம் தாண்டி 90s கிட்ஸ்க்கு ராபின் உத்தபா அப்படின்னு சொன்னால் என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு முக்கியமான மேட்ச்சில் ஒரு கேட்சை பிடிச்சிட்டு 4 பக்கமும் திரும்பி டொயின் 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 அப்படின்னு ஆடியன்ஸை பார்த்து வணக்கம் வச்சார். அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது. ஆனால் அது என்ன மேட்ச் அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. ஆனாலும் அது அந்த டைமில் நல்லா ஃபேமஸாக பேசப்பட்ட ஒன்று. ஸோ அப்படி இருக்கிற உத்தப்பா இப்போது ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அது என்னடா இப்போ வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்காக அந்த குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுவராஜ் சிங்காகத்தான் இப்போ ஒரு ராபின் உத்தப்பா வாய் திறந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவராஜ் சிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர். இந்தியா டீமை ஒரு காலத்தில் தன்னோட பேட்டிங் எல்லாம் மிரட்டி எடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் 2 வேர்ல்டு கப்பில் இந்தியா வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர் யுவராஜ் சிங். அவருக்கு கேன்சர் வந்ததும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அவர் அதுலேருந்து மீண்டு வர்றதே பெரிய விஷயமா இருந்தது. ஆனாலும் அதுக்கப்புறமும் தனது கிரிக்கெட் வாழ்க்கையை தொடர அவர் விரும்பினார். ஆனால் அந்த நேரத்தில் விராட் கோலி அவர்கள் யுவராஜ் சிங்கை அணிக்குள்ளே எடுத்துக்கல. ஆனால் எங்களுக்கும் புரிஞ்சுது அது அணியோட தரத்தை நிர்ணயிக்கிறதுக்காக விராட் கோலி பண்ணது அப்படின்னு. ஆனாலும் யுவராஜ் சிங் எப்போவுமே விதிவிலக்கு. அவர் அந்த நேரத்துலையும் சிறப்பாக விளையாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிடத்தக்க வகையில் 2 உலகக்கோப்பைகளில் அவர் விளையாண்டுருக்காரு. அதுவும் வெற்றிக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்காரு. அதனால் அவரை மறுபரிசீலனை பண்ணி டீமுக்குள்ளே அந்த நேரத்தில் எடுத்துருக்கணும். அதனால தான் யுவராஜ் சிங்கோட கிரிக்கெட் வாழ்க்கையே முடிஞ்சுது. அதனால் இதுக்கு விராட் கோலி தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராபின் உத்தப்பா குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. ஆமாங்க, யுவராஜ் சிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கேன்சரில் இருந்து மீண்டு ஆனாலும் ஒரு சிறப்பான விளையாட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடித்த யுவராஜ் சிங்கெல்லாம் இது வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியாது. அப்பேற்பட்ட யுவராஜ் சிங்கோட கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு விராட் கோலி தான் காரணமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் ராபின் உத்தப்பா அவர்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. இது எப்படிங்க சரியாக வரும் அப்படின்னு விராட் கோலி ரசிகர்களும் பதில் கேள்வி ஒன்று எழுப்பிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவரோட தந்தை தோனி அவர்கள் மேலே இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் வச்சார். அதாவது யுவராஜ் சிங்கை வேணும்னே டீமில் எடுக்காமல் டோனி தான் இருட்டடிப்பு பண்ணார் அப்படின்னு. இப்போது ராபின் உத்தப்பா அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை விராட் கோலி மேலே வச்சிருக்காரு. இதுக்கு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு விராட் கோலி ரசிகர்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள். நன்றி.